everyone for this wonderful RISE chapter meeting. உங்கள் அனைவரையும் ரைஸினுடைய இந்த சாப்டர் மீட்டிங்க்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு திருக்குறளோடு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அறிவற்றன் காக்கும் கருவி செல்வாருக்கும் உள்ளடிக்கலாகா அரண் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். ஏன்னா அறிவு என்பது உங்களை அழிவில் இருந்து காக்கக்கூடிய ஒரு பெரும் கருவிங்கிறார். நாலேஜ் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் பவர்ஃபுல் வெப்பன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன்ங்கிறார். இப்போ யார் அறிவோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ இன்டெலெக்சுவல்ஸ், அவங்களை யாராலும் என்ன செஞ்சிட முடியாது, ஈஸியா அழித்து விட முடியாது. அது எப்பவுமே நீங்க திருக்குறளை படிக்கும் போது பொருளிலிருந்து படிச்சோம் அப்படின்னா அதுல திருவள்ளுவர் எப்பவுமே ஒரு ஓமை சொல்வார், ஒரு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அது எப்படி உங்களை காக்கும்னா, எதிரிகள் கோட்டை ஒரு அரசனை அழிப்பதற்காக வரும் பொழுது கோட்டைக்குள் இருக்கக்கூடிய அரசனை எப்படி அவங்களால அப்ரோச் பண்ண முடியாதோ, அந்த கோட்டை எப்படி அந்த அரசனை பாதுகாக்குமோ அதே மாதிரி உங்களுடைய அறிவு உங்களை பாதுகாக்குங்கிற. சோ அந்த அடிப்படையில் ரைஸினுடைய சித்தாந்தமே என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இன்டெலெக்சுவலாக உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழக்கூடிய ஒரு சமூகம், ஒரு மிகப்பெரும் சமுதாயம், உலகிலேயே பெரும்பகுதியை ஆட்சி செய்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு சுருங்கி இருக்கக்கூடிய அல்லது ஒவ்வொருத்தரும் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு அவர்களுடைய அத்தனை இன்டெலெக்சுவாலிட்டியவும் எப்படி இந்த சமூகத்திற்கு பலனுள்ளதாக பயன்படுத்துகிற அடிப்படையின் ஒரு நோக்கம் தான் தி ரைஸ். அப்போ ரைஸ்ங்கிறது அது ஒரு நேம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அது ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறதையும் தாண்டி ரைஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பவர்ஃபுல் குளோபல் பிளாட்ஃபார்ம். brings together Tamil entrepreneurs and professionals. எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இன்னைக்கு ரைஸ் உருவெடுத்திருக்குதுங்கிறத நான் உங்கள் முன்னாடி பெருமையோடு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன்.